பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய செந்தமிழ் சித்தர் சொல்வேந்தர் எங்கள் மன கண்களை தன் சொல்லினால் திறக்கின்ற குருவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஐயா சுகி சிவம் அவர்களே, இந்தியாவில் இருக்கின்ற பொழுது தன்னை நகைச்சுவை இமயம் என்று சொன்னால் மகிழும் மோகன சுந்தரம் அவர்கள் அமெரிக்காவின் எல்லையை மிதிக்கின்ற அடுத்த வினாடியில் இருந்து தன்னை நகைச்சுவை நயாகரா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் மகிழ்வான சொற்களுக்கும் உரிய அன்பு அண்ணன் மோகன சுந்தரம் அவர்களே, இப்ப கனடா போனா என்னமா பண்ணுவாரு? இங்கேயே நயகரான்ட்டா கனடா போனா என்ன பண்ணுவாருங்கிற தலைவாசல் நயகரான்னு சொல்லுவாரு. பாங்கறிந்து மேடையேறி இருக்கும் பேச்சாளர்களே, அருமை அண்ணன் சியாட்டல் குரு அவர்களே, அண்ணியார் அவர்களே, வந்திருக்கக்கூடிய தோழமைகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நல்ல கேள்வியை இந்த பட்டிமண்டபம் எழுப்பி இருக்கிறது. வெளிநாட்டு வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் திட்டமிட்ட வாழ்க்கையா அல்லது திசை தெரியாத வாழ்க்கையா என்று. நாங்கள் நால்வர் திட்டமிட்ட பாதைதான் என்கின்ற கருத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறோம். நான் இப்படி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். இந்தியாவில் பிறந்து வெளிநாடுகளில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களை சொல்கிறேன். நாங்கள் எப்படி தெரியுமா உங்களை நினைக்கிறோம்? இந்தியாவில் இருந்து புறப்பட்டு போகின்ற நீங்கள் எல்லோரும் அதி புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள், அறிவு ஜீவிகளாக இருக்கிறீர்கள், உழைப்பில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறீர்கள், கலை ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இவர்கள்தான் அங்கே சரியான வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் புலம் பெயர்ந்து வேறொரு தேசத்தில் உங்களுடைய வேரை பதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதி புத்திசாலிகள் எப்படி திசை தெரியாமல் போகக்கூடும்? மிக சிறந்த புத்திசாலிகள் தான் வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவரையும் பட்டிமண்டபத்தில் சேர்த்துக்கோங்க. புலம் பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் பல்வேறு காரணங்களால் புலம் பெயர்கிறார்கள். அரசியல் போர் காரணமாக இருக்கலாம், பொருளாதார சூழல் காரணமாக இருக்கலாம், வாழ்க்கையின் இலக்குகளை அடைவதற்கான லட்சியங்களை அடைவதற்கான காரணங்களாக இருக்கலாம். எத்தனையோ காரணங்களால் தான் மக்கள் புலம் பெயர்கிறார்கள். புலம் பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய இன்றைய நிலை என்ன என்பதனை நீங்கள் புள்ளி விவரத்தோடு எடுத்து சொல்வீர்கள் என்றால் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை விட மிக மிக சிறப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் புள்ளி விவரம் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தமிழ் உணர்வோடு தமிழகத்தில் மக்கள் இருப்பார்களா என்றால் கிடையாது. புலம் பெயர்ந்தவர்களிடத்தில் தான் அதீதமான தமிழ் மீதான காதலும் பண்பாட்டு மீதான தேடலும் இருக்கிறது என்கின்ற பொழுது அவர்கள் மிக திட்டமிட்டு இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்பவே ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மாசம்தான் நமக்கு அமெரிக்காவில், அப்புறம் பாக்கி 11 மாசம் அவன் தான் சோறு போடணும். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சொல்லுங்கம்மா. ஐயா, நான் இதை முழு உணர்வோடு பேசுகிறேன். நம்முடைய மக்கள் வெளிநாடுகளில் சென்று வேலைக்கு போவதை ஆய்வறிஞர்கள் எப்படி தெரியுமா கணக்கிடுகிறார்கள்? இந்தியாவின் மூளை இழப்பு என்றுதான் உங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் மூளை இழப்பு என்பது என்ன? உங்களுடைய புத்தியை, உங்களுடைய அந்த
மிக ஷார்ப் என்று சொல்வார்கள், கூர்மையான அந்த இலக்கை நோக்கித்தான் நீங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் இரண்டாவது கருத்திற்கு வருவதற்கு இடம் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் தமிழிலே போர்டு எழுதுறதுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்று பாருங்கள். சிங்கப்பூரிலே சில மாதங்களுக்கு முன்னால் அரசியல் அமைப்பு சட்டத்தில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் என்றால் அங்கே வாழக்கூடிய தமிழர்களினுடைய மிக திட்டவட்டமான வாழ்க்கைதான் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த தேசத்திலும் கூட எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் டிசில பொங்கல் திருநாளை, தீபாவளி இந்தியாவினுடைய திருநாள், ஆனால் பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களுடைய திருநாள். அந்த தமிழகத்தினுடைய அந்த திருநாளை, பொங்கல் திருநாளை ஒரு நாள் விடுமுறையாக அறிவிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி மிகப்பெரிய விழாவாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெளியில் வாழக்கூடிய தமிழர்கள் தன்னுடைய வேர்களோடு மிக சிறப்பாக இணைந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஒன்னும் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாமார்கள் இருக்காங்கல்ல, பசங்க இருக்காங்கல்ல, ஒருத்தங்க வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க. இங்க ஒருத்தர் எழுதி போட்டிருக்கான், உன் தாய் இங்கே வேலை செய்யவில்லை, உன்னுடைய தட்டை நீயே எடு. இப்படியே எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன். அங்க டியூஷனுக்கு கொஞ்சம் பிள்ளைய போய் விட்டுருப்பான்னு சொன்னா போவாங்க, இங்க போய்த்தான் ஆகணும். ஏனென்றால் வாழ்க்கை உங்களை அந்த அளவிற்கு நிர்பந்திக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிநாடுகளில் உங்கள் பிள்ளைகளின் உடைய வாழ்க்கையின் மீது காட்டக்கூடிய அக்கறை இருக்கிறதே, அது தாயக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை விட கூடுதலாக இருப்பதாக நான் கருதுகிறேன். உங்களுடைய கவனம் என்பது உங்கள் பிள்ளைகளின் மீது மிக சிறப்பாக இருக்கிறது. ஒன்னும் இல்லைங்க, சாதாரணமா சொன்னா இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, இந்த மோகன சுந்தரத்துக்கு அப்படி என்னதான் வாயில மச்சன்னு தெரியல, பொம்பளைங்களை திட்டுறாருங்க. கீழே இறங்கின உடனே பொம்பளை பிள்ளைங்களா சேர்ந்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துக்குதுங்க. நான் ஒரு விஷயத்த கேக்குறேன், இந்த உண்மை சொன்னவங்களுக்கு பாராட்டுமா? அதான் நான் அந்த மாதிரி ஒரு பாராட்டு ஆண்களுக்கு சொல்றேன். இப்ப கீழே எனக்கு கையெழுத்து வாங்குறாங்களான்னு பாக்குறேன். ஒன்னும் இல்ல, நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேயா. எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒவ்வொரு வருஷமும் வைப்பாங்க, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. நாங்க உட்காந்து 4.5 மணி நேரம் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம கேட்கிறோம். அப்போ ஒரு ஆள் 4.5 மணி நேரத்துல கடைசி 10 நிமிஷம் பிரமாதமா பேசினார். அப்போதான் நான் நினைச்சேன், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணணும்னு. அந்த 4.5 மணி நேரத்துல 4 மணி நேரம் 20 நிமிடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட். 10 நிமிஷத்துல எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது பாருங்க. வாழ்க்கை திட்டமிட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த இலக்கை குறித்திருக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்றால் இந்த குவாலிட்டி இருந்தா போதும். இந்த குவாலிட்டி வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களிடத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு பறந்துட முடியாதுங்க, சட்டுன்னு பறந்துட முடியாது. வீட்டுல போய் நீங்க அதனுடைய ரெக்கார்டிங் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. அது முதல்ல தன்னுடைய கிளைய பிடிக்குங்க, அப்புறமா எங்க தான் பறக்கணும்னு பார்க்கும், ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சிறகு விரிக்கும். அப்புறம் ஒரு சின்ன பிரஷர் கொடுக்கும், பிரஷர் கொடுத்து அதை விட்டுட்டு பறக்கும். வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்திருக்கிறார்கள். அதனால் தான் எக்ஸ்பெக்டட் விஷன் என்று சொல்லக்கூடியதை அடைகிறார்கள். எக்ஸிகியூஷன் கேப் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் உங்களுடைய மண்ணோடு தொடர்பாக இருக்கிறீர்கள் என்பதுதான். இன்னைக்கு போயிருந்தோங்க மீனா மேடம் வீட்டுக்கு, மோகன் சாருடைய வீட்டுக்கு. பெரிய அளவுல போர்ட்ல எழுதி போட்டிருக்காங்க, சாப்பாடு சாப்பிடறதுக்கு மேல போட்டிருக்காங்க, the biggest blessings is family என்று எழுதி போட்டிருக்காங்க. பிகெஸ்ட் பிளெஸிங் இஸ் ஃபேமிலி என்று
இந்த கருத்தை உள்ளே வைத்துக் கொண்டுதான் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் உலகத்திற்கு சத்தமாக சொல்லியாக வேண்டும். அவர்கள் திட்டமிட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறவுகளை விட்டுவிட்டோ உறவுகள் வேண்டாம் என்றோ தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை. சூழல்கள் சவால்களாக அமையும். எங்கேதான் இருக்கு இல்ல சூழல்? சிக்கலான சூழல் அங்கே தமிழகத்துல இல்லையா? தாயகத்துல இல்லையா? இங்கே இருக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதில் அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை ஜெயித்து கொண்டு தான் திட்டமிட்டதை மிகச் சிறப்பாக அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் அடைந்திருக்கிறார்கள். இந்த 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். அவர் என்ன சொன்னார்? இந்த உடம்பு இருக்கு இல்லைங்க, இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், இந்த உடல் இருக்குல்ல, அந்த உடல்ல ரொம்ப வலிமையான பகுதி என்னன்னு அவர் கேட்டார். நாங்க எல்லாம் எலும்பு, தொடை எலும்பு தான் ரொம்ப வலிமையான பகுதி. அதை விட வலிமையானது ஒண்ணு இருக்குன்னார். பல்லு அப்படின்னு. இல்ல, அது எலும்பு வகையில சார்ந்தது எதுன்னு கேட்டார். அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரே சொன்னாரு, ஸ்கல்னு சொன்னாருங்க. ஸ்கல்னு சொன்னார். மண்டை ஓடு. மண்டை ஓடு தான் ரொம்ப உறுதியானது. உடம்புலயே ரொம்ப உறுதியா இருக்கிறது எதுனா மண்டை ஓடு தான் சொல்லிட்டு சொன்னாரு. உடம்புலேயே ரொம்ப மென்மையான பகுதி, வெளிப்புறமா தெரிகிற ரொம்ப மென்மையான பகுதிக்கெல்லாம் மூடி இருக்கு. இப்ப கண்ணுக்கு மூடி இருக்கு, நாக்குக்கு மூடி இருக்கு. அப்படி மூடி இல்லாத ஒரு பகுதி கால், உள்ளங்கால். உள்ளங்கால் சீக்கிரமா அடிபட்டுரும். அதனாலதான் செருப்பு போட்டுட்டு தான் வெளியில போறோம் சொல்லிட்டு அவர் சொன்னார். உள்ளங்கால் தானே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு, மண்டவோடு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அப்ப இயற்கை ஏன் காலுக்கு கீழே முடிய கொடுக்காம தலைக்கு மேல கொடுத்துச்சின்னு கேட்டாருங்க அவரு. நாங்கெல்லாம் டீச்சர்ஸ் உட்கார்ந்து இருக்கோம். அவர் நடத்திக்கிட்டே இருக்கார் கிளாஸ். நடத்திக்கிட்டு அப்புறமா சொன்னார், ஏன்னா இந்த ஏற்பாடு எல்லாம் எதற்குனா, இந்த ஸ்கல் எதுக்கு, அதுக்கு மேல இந்த முடியெல்லாம் இயற்கை ஏன் கொடுத்ததுன்னா, உள்ள ஒரு மேட்டர் இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கு பேர் மூளை. சொல்லிட்டு என்ன சொல்றார், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, யாருக்காவது உடம்பில் உறுப்புகள் கிடந்ததுன்னா எல்லா உறுப்புகளையும் எடுத்துடலாம் கையில, மூளையை மட்டும் எடுக்க முடியாது, அது தரையோட அப்படி ஒட்டிக்கும். என்ன காரணம்னா, அந்த மூளைக்கு மேலே ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, ஒரு கூலண்டான ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூயிட் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதா அந்த ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் காஞ்சிருமாங்க, கோவப்பட்டா காஞ்சிருமா, கொஞ்சமா ஏதாவது மூட் அவுட் ஆச்சுன்னா காஞ்சிருமா. நான் பைபிளை வாசிக்கும் பொழுது யோசிச்சு பார்க்கிறேன், ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்ல, அவருடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்னன்னா, the man who is not having any mood. அவருக்கு மூடு அப்படிங்கறத ஒண்ணு கிடையாதான், அவருடைய மூடைய மாத்தவே முடியாதான். இப்ப இந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூயிட சீக்கிரமா காய வச்சிடலாமா, கொஞ்சம் வெயில் பட்டாலே காஞ்சிருமா. அதனால தான் இந்த மண்டை ஓடாம். அந்த மண்டை ஓடு வச்சுக்கிட்டும் காஞ்சிக்கிறவங்களுக்கு தான் தலை முடியும். அது சொல்லிட்டு சொன்னாரு, நாம சொல்றோம் தெரியுமா, டேய் ரொம்ப ஓவரா பேசாத, என் மண்டை காயுது சொல்றோமா. இந்த ஆம்பளைங்களுடைய மண்டை தமிழ்நாட்டுல எவ்வளவு காயுது தெரியுமா? ஏன் காயுது தமிழ்நாட்டுல? ஏனென்றால் அந்த ஃப்ளூயிடை பற்றி, வாழ்க்கையை பற்றி எந்த அச்சமும் கிடையாது. இதுல போனா அது, அதுல போனா இதுன்னு. ஆனா இந்த நாட்டில் அப்படியெல்லாம் நீங்கள் மண்டை காயவே முடியாது. உங்களுடைய ஃப்ளூயிடை நீங்க கண்டிப்பா பாதுகாத்து தான் வச்சாகணும். அதுக்காக தான் வீட்டுல எல்லாம் வேலை செய்றீங்க, எது சொன்னாலும் சரிங்கிறீங்க, ஆபீஸுக்கு அடக்கமா போறீங்க. தன்னுடைய வாழ்க்கையை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூளையை மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதனால் தான் எங்களை போல, எங்களையாவது பரவாயில்ல, சுகி சிவம் ஐயா அவர்களை போன்றவர்களை அழைத்து அவர்களை பேச வைப்பதற்கான திண்மையை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை திட்டமிட்டுதான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி முதல் சுற்று வாதத்தை முன்வைத்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதாரணமாக பட்டிமண்டபங்களில் பேசுகின்ற பொழுது அந்தந்த ஊர்ல பேசக்கூடியவர்கள்
ரொம்ப அமெச்சூர் பேச்சாளர்களாக இருப்பார்கள். ஆனா இங்கு பேசிய 6 பெருமக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சிகளில் விழா நாட்களில் வரக்கூடிய பட்டிமண்டபங்களில் பேசக்கூடிய அந்த தகுதி வாய்ந்த பேச்சாளர்களைப் போல மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நான் பாராட்டுகளோடு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரணமா மோகன் சார் பேசுற எதையும் நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லைங்க. சீரியஸா எடுத்தாதான் அதுக்கு மறுத்தெல்லாம் பேசிட்டு இருக்கணும், அதுவா இதுவான்னு சொல்லிட்டு. அவர் பேசும்போது சில விஷயங்களை சொன்னாரு. அவருக்கே தெரியாத அவர் சேம் சைட்ல கோல் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நம்முடைய நாட்டை விட வெளிநாடுகளில் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. சாதாரணமா அவர் ஜோக்கா சொல்லிட்டு போனாரு, நம்ம ஊரு டாய்லெட் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. அங்கைக்கும் இங்கைக்கும் என்ன தெரியுமா ஐயா வித்தியாசம்? அங்க டாய்லெட்டை உள்ள போய் பயன்படுத்தினா ஃபைனு, இங்க உள்ள போகாம வெளியில போனா ஃபைனு. அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இங்க இருக்கிறீங்க. வாழ்க்கை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் சில பிரச்சனைகள் இருப்பதாக நீங்க பேசுனீங்கல்ல, உணவு பத்தி பேசுனீங்கல்ல. தாயக தமிழகத்தில் கணவனும் மனைவியும் வேலைக்கு போகின்ற வீடுகளில் நீங்கள் சொல்ற மாதிரி தான் ஃப்ரிட்ஜ். இப்பெல்லாம் ராப்பிரிச்சக்காரனே வர்றதில்ல தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு வீட்லயும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு இல்ல, அவன் எப்படி வருவான்? வச்சு சாப்பிடுறது அப்படிங்கறது ஏதோ வெளிநாட்டுல தான் இருக்கு. இவருக்கு சூடா செஞ்சு கொடுக்கறாங்களாமா. இந்த திடீர் இட்லின்னு ஒண்ணு வந்திருக்குதுங்க. இங்க இஞ்சி பூண்டு வந்திருக்குதுங்க பேஸ்ட்ல, வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கிறான் பேஸ்ட்ல. எல்லாரும் அதை வாங்கி சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நீங்க வெளிநாட்டில் வாழ்கின்றவர்கள் தான் இப்படி வாழறதா சொல்றீங்க. 8 மாத கர்ப்பிணியை வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் திட்டமிட்டா நடக்குது, திசை தெரியாம நாங்க போனதுனால தான் நடக்குதுன்னு. இப்ப வந்ததே கஜா புயல் திட்டமிட்டா வந்தது. அதான் கெலாமிட்டிஸ் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வரும். சூழல்கள் சமாளிக்கக்கூடிய சூழல்கள் எங்க வேணாலும் தான் வரும். 2 வருஷத்துக்கு முன்னால ஏரிய திறந்து விட்டுட்டாங்க, சென்னையே மூழ்கிச்சிங்க. எத்தனையோ பேருடைய வீடுகள் காணாமல் போனது. அது விசாவுக்காக காத்திருக்கின்றவர்களுக்கு கூட ஒருவேளை இது வராது என்று தெரியும். ஆனால் வரவே வராது என்று காத்து கொண்டிருந்தவர்கள் கூட வந்துவிட்டது. அந்த மாதிரியான இயற்கை அழிவுகள், சமூக சீரழிவுகள் எல்லா இடங்களிலும் தான் இருக்கும். எங்களுடைய நேஷனல் ஆர்கனைசர் இப்ப 2 நாளா அவருடைய ஹோம் டவுனுக்கு போயிருக்கிறாரு. மிஸ்டர் கணேஷ் ரகு, ஹூஸ்டன் கணேஷ் ரகு. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, யதா திருஷ்டி ததா சிருஷ்டி. உங்கள் பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்களுக்கான விஷயங்கள் சேரும். நான் ரொம்ப உண்மையா ஒரு விஷயத்த சொல்றேங்க. எல்லோருடைய வாழ்க்கையும் திட்டமிடாத படிக்காதான் போயிட்டு இருக்குதா, திசை தெரியாமல் தான் போயிட்டு இருக்கா? கொஞ்சம் ரொம்ப ஆழமா இந்த 2 கேள்விகளுக்கும் நடுவுல நின்று நம்ம யோசிக்கின்ற பொழுது ஒரு பேருண்மை ஒன்று தெரியுதுங்க. லைஃப் அப்படிங்கறதே அன்கண்டிஷனல் தான். இப்ப லைஃப் அன்கண்டிஷனல் தான். பட் என்ன தெரியுமா, அதுல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இட் இஸ் கண்டிஷன்ட் பை இட்ஸ் ஓன். ஒரு மாவினுடைய ஒரு விதையை போடுகிறீர்கள், ஒரு மரம் முளைக்கிறது என்றால் அது கிளையை எவ்வளவு வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் பரப்பிக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு என்ன ஒரு டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் மாதிரி அது போக முடியாது. வெளிநாடுகளில் வாழ வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடியவர்கள் ஒரு விதையை போல், ஒரு மரத்தை போல் வளர்கிறார்கள். நான் ஒன்னு சொல்றேங்க, யார் தெரியுமா தோத்து போறாங்க வெளிநாட்டு வாழ்க்கையில? திட்டமிடாதவர்கள் தான் தோற்று போகிறார்களே தவிர திட்டமிடுகின்றவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். திட்டமிடுவதில் தோற்று போனால் தோற்று போவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரியும். எப்ப வேணாலும் இந்த நாட்டில் இருந்து என்னை வெளியேற்றலாம். ஆனாலும் இந்த நாட்டில் நான் என் குழந்தைகளையும் என் மனைவியையும் மிகச் சிறப்பாக வளர்ப்பதற்காக என் வாழ்க்கையை நான் சீரமைத்துக் கொள்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாத பொறுப்பு உங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் திட்டமிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கை திசை மாறும், எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம ஏதேனும் ஒன்று செய்து விடுவார்கள். இருந்தாலும் கூட இங்கே நின்று நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இப்படி சொல்றேங்க,
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏதோ நான் ஓஷோ சொல்றதுல என்னன்னா, படிக்காத ஆட்களோட பயணம் பண்றது மாதிரி ஒரு கொடுமை. சிரமங்க. ஒரு விஷயத்த எனக்கு ஐயாவோட பயணம் பண்றது அவ்வளவு எனக்கு ஒரு சுகானுபவமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக அதனுடைய பொருள் புரிந்து அப்படி திட்டமிட்டு உள்ள போவாருங்க ஒரு விஷயத்துக்குள்ள. நான் இப்போ மேடையில் உட்கார்ந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சேன். இந்த 3 சொல்லு இருக்கு நம்முடைய கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில் ஒரு 3 வரிகள் இருக்கு. புத்த மதத்தை நிறுவிய வரிகள் அது. புத்தனுடைய 3 வரிகள்: புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. என்ன அர்த்தம் தெரியுமாயா? நம்ம எல்லாருமே ஏதோ அது புத்தனுக்கு உரியதுன்றோம். கிடையாதுங்க. ஏதேனும் ஒன்றை, ஒருவனை நம்பித்தான் ஒரு விஷயத்திற்குள் வருகிறோம். புத்தனை நம்பித்தான் அந்த விஷயத்துக்குள்ள போறோம். புத்தன் திசை மாறுகிறார். ஆனாலும் அங்கே யார் தெரியுமா வெற்றி பெறுகிறார்கள்? புத்தம் போனாலும் பரவாயில்லை, சங்கத்தோடு யார் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அங்கே ஜெயிக்கிறார்கள். சங்கம் சரணம் கச்சாமி. தனி மனிதன் போகலாம், சமூகம் போய்விடக் கூடாது. அதுல நிக்கிறவன் ஜெயிக்கிறான். அடுத்ததான் யார் தெரியுமா ஜெயிக்கிறான்? அதுக்குள்ளே யார் தெரியுமா ஜெயிக்கிறான்? ஒருவேளை சமூகம் திசை மாறி போனாலும், சங்கம் திசை மாறி போனாலும், எந்த கொள்கைக்காக நாம் வந்தோமோ அந்த கொள்கையிலே நிற்கக்கூடியவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். தம்மம் சரணம் கச்சாமி என்று முடிக்கிறான் புத்தன். நீங்க 1000 தான் உங்களுக்கு சிரமங்கள் வந்தாலும் ஏன் நீங்க கோவப்படுறதில்ல? ஆனா நீங்க வண்டி ஓட்டுற மாதிரி என்னங்க இவன் பதுங்கி நிக்கிறான், அப்படி பதுங்கி நிக்கிறான். எங்க ஊர்லயும் அப்படிதான் ஒருத்தன் போனான், தாண்டிட்டான் ரெட் லைட்ட. தாண்டின உடனே போலீஸ் பிடிச்சிருச்சு. அவன் கேட்கிறான் கேள்வி, ரெட் லைட் எரிஞ்சது பார்க்கல? பார்த்தேன் சார். ஏன் தாண்டின? நீங்க நிக்கிறத பார்க்கல சார். ஆனா நீங்க அப்படி சொல்லவே முடியாதுங்க. இங்க சொல்லவே முடியாது. அப்படி பிடிக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் கூட திசை மாறி போக முடியாதபடிக்கு உங்களை அப்படி சிஸ்டத்துல கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். அந்த திட்டங்களை ஜெயிப்பது ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப பெருசா சொல்லிட்டு போறீங்க. நான் இப்படி சொல்லிட்டு சீக்கிரமா என்னுடைய பேச்சை நான் என்னுடைய விஷயங்களை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வாக வரும் என்று நான் நம்பி காத்து கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் பேசுவதை காத்து கொண்டிருக்கிறேன். நான் இப்படி நான் சொல்றேன். எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப, நான் ஒண்ணு கேட்கிறேன். சென்னைக்கு வருவாங்க புறப்பட்டு உறவுக்காரங்க, சென்னையில வேலை கிடைச்சிருக்கோம். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும்? மகாபலிபுரம் கூட்டிட்டு போ, பீச் பார்க்கணும், காந்தி சிலை பார்க்கணும், ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த சமாதியை பார்க்கணும், கலைஞர் ஐயாவுடைய சமாதியை பார்க்கணும், அண்ணா சமாதியை பார்க்கணும், எம்ஜிஆர் சமாதியை கேட்கல. இங்க வந்துதான் சுதந்திர தேவி இதை கேட்கறாங்கன்ற மாதிரி பேசுறீங்க. எல்லா உறவுக்காரர்களும் எங்கே வந்தாலும் இது நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு உறுப்பு. அது அப்படிதான் இருக்கும். இந்த சிரமங்கள்ல உங்களுக்கு இருக்கிற சிரமங்களை பத்தி இங்க பேசலீங்க. உங்கள் சிரமத்தை அறிந்திருக்கிறேன்னா இந்த பெட்டி எடுத்துட்டு போவீங்க. பெட்டி திறக்கிறதுக்குன்னு ஒரு சடங்கு மாதிரி நடக்குங்க. அது பெட்டி திறக்கிற சடங்கு. ஏ அப்பா, பேண்ட் சின்னதா இருக்குங்க. அவனுக்கு $25 கொடுத்து வாங்கிட்டு போயிருப்பீங்க. சின்னதா வாங்கிட்டு வந்துட்ட, சரி கொடுத்துரு, யாருக்காவது கொடுத்துறேன். அப்படிலாம் வேணாம், நானே வச்சுக்கிறேன். இது பிரச்சனை. நமக்கு பிரச்சனை தெரியாதா? பிரச்சனைகள் எங்கே இருந்தாலும் இருக்கு. நான் பிரச்சனைகளை இங்க பேசவே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மிக மிக திட்டமிட்டு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் பாருங்க. கடல்ல படகு விட்டாச்சுங்க. கடலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அவ்வளவு பெரிய கடலை எதிர்த்து ஓட்டுகின்ற அந்த கப்பலிலே சுக்கானை சரியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் போல் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் நீங்கள் சுக்கானை மிகச்சரியாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வெற்றி. இங்க மட்டும் இல்ல சிரமங்கள். ஆனா நான் உங்களை எப்படி தெரியுமா பாராட்ட விரும்புறேன். நம்ம ஊர்ல எல்லாம் எதுக்குமே பயம் இல்லைங்க. பயப்பட மாட்டேங்கிறான். நீங்க பயப்படுறீங்க. என் பிள்ளை தடம் மாறி விடுமோ, என் பிள்ளை தாய்மொழியை மறந்து விடுமோ, என் பிள்ளை வேஷ்டி கட்டுவதையும் புடவை கட்டுவதையும் விட்டு விடுமோ என்கின்ற அச்சத்திலே
வாழையில சாப்பாடு இன்னைக்கு போட்டீங்களே, ஏன் போட்டீங்க? வாழ்க்கை திசை தெரியாமல் போய்விடக் கூடாது, நம்முடைய பண்பாட்டு வேர்களில் நாம் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த வாழை இலை சாப்பாட்டை போட்டு எல்லோரையும் அழைத்து நீங்கள் சாப்பிட வைத்தீர்கள். ஒரு நாளாவது தட்டு கழுவாமல் இருக்கலாமே என்ற ஆசையில் வாழை இலை சாப்பாடு. ஆனா எனக்கு என்ன தெரியுமாங்க சந்தோஷம், உங்க மேல அவ்வளவு நான் பாசமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? லேட்டா வந்துட்டாங்களாம் 150 பேர். 1.5 மணி நேரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த ஆறிப்போன சாப்பாட்டை கூட பண்பாட்டிற்காக நின்று தன் குழந்தைகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்களுக்கு பழக்கம் செய்தீர்கள் இல்லையா? இதுதாங்க வெளிநாட்டு வாழ் மக்களினுடைய அடிப்படையான விஷயம். ஏதோ நம்ம ஊர் ரொம்ப நல்லா இருக்கிறதெல்லாம் பேசாதீங்க. இங்கயாவது நீங்க அவ்வாறா இருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், உங்களுக்கு இப்படிலாம் நடந்துரும் தெரியும். அங்க எவ்வளவு தெரியுமா கஷ்டம்? ஒருத்தர்கிட்ட கேக்குறேங்க, இந்த வயசுல இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்றார், இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. இப்படியே பேசுறாரு. ஒரு விஷயத்தை படிச்சு பயந்தே போனேங்க. தன் குழந்தையை காணோம் என்று புகார் கொடுக்க வந்தவளின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. திருவிழாவில் தன் குழந்தையை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்தவளின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. இப்படி எழுதுறான் ஒருத்தன். தம்பி தானப்பா, விட்டுக்கொடு என்றார் பங்காளி சண்டைக்காக நீதிமன்றங்களின் படியேறி கொண்டிருந்த அப்பா. யாருக்கோ சொல்கிறோம் அறிவுரை யாருக்கோ சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிநாடுகளுக்கு என்று புலம் பெயர்ந்து எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இங்கே எப்படி வாழ்க்கை இருக்கும் என்பதை கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், தாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய வகையில் வாழ்கிறீர்களே, இதுவே நீங்கள் திட்டமிட்ட வாழ்க்கையை மிகச்சரியாக போய் அடைந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி என்று சொல்லி, வாழ்க்கை திசை தெரியாமல் போனாலும் கூட உங்களுடைய திட்டமிடுதல் உங்களை காக்கும் என்பதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.